அப்பா, தூங்கி எந்திரிச்சாச்சு. என்ன பண்றது? நம்ம வேலைதான் இருக்க. சாப்பாடு செய்யணும், துணி துவைக்கணும், எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும். நமக்கு மட்டும் ஏதான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. எதுவுமே நினைச்சது நடந்ததே இல்லை ஒரு நாள் கூட. எனக்கு மட்டும்தான் இப்படியா? எதுக்கு நான் ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல. ஆனா ஒரு டைம் அது நினைச்சது நடந்திருக்கா? நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் நடக்குது. ஆனா எனக்கு ஒரு நாள் நடந்ததே இல்லை. வாழ்க்கையே அப்படிதான் போல. இப்படியே போயிரும் போல வாழ்க்கை. சரி, புலம்பி மட்டும் என்ன நடக்க போகுது? போய் நம்ம வேலையை பார்ப்போம். இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யறது? கம்முன்னு சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் வச்சு பொரியல் வச்சிடலாம். அப்பாடா, வேலை முடிஞ்சு. வேலையை பார்க்கலாம். டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டு வெளியே கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துக்கலாம். இங்க இருந்தாவே மண்டை வலிக்குது எனக்கு. இப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்படி காத்தார வந்து உட்காருக்கு எப்படி நல்லா இருக்குல்ல. என்ன பண்றது? எங்கேயும் போக முடியாது. இந்த ஊரையே தானே சுத்திட்டு இருக்கணும். அண்ணி, அண்ணி, இங்க என்ன பண்றீங்க? நீங்க உட்காந்து என்னத்தை பார்த்து கிடக்குறீங்க இப்படி ஒரு யோசனையோட? வா மித்ரா, வா. இப்பதான் வந்தியா? இல்ல, அப்படியே காதார வந்து உட்காரலாம் நினைச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. வா, வீட்டுக்கு போல வாங்க. சரி அண்ணி, நடங்க அண்ணி, போலாம். சாப்பாடு செஞ்சு வச்சதோட சரி, எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ஆளை காணா, பேரையும் காணா, ஊரையும் காணா, எங்க போனான்னு தெரியலையே. இவ்வளவு வேற நீ தேடி கண்டுபிடிக்கணுமா? அம்மா, அம்மா, எங்க இருக்கம்மா? என்ன மித்ரா குரல் மாதிரி இருக்கு? என் பொண்ணு வந்துட்டாளா? மித்ரா, வாமா வாமா. என்னம்மா பண்ற? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டமா, சாப்பிட்டேன். இப்பதான் உங்க அண்ணி சாப்பாடு சாம்பார் செஞ்சு பொரியல் செஞ்சு கொடுத்தாங்களா, சாப்பிட்டேன். சாப்பிட்டுதான் இப்ப உட்காந்துட்டு இருக்க. அதான் எங்கடா உங்க அண்ணி காணதான் பாட்டு உட்காந்து இருந்த, பார்த்தா நீயே வந்திருக்க. அண்ணியாம்மா அங்க மரத்தடியில் உட்காந்து இருந்தாங்க. வரப்ப நான் பார்த்தேன். என்ன இங்க உட்காந்துருக்கேன்னு கேட்டது, காதார உட்காந்துருக்கேன்னு சொன்னாங்க. இதோ பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்படியா செய்தி? அங்கேயே இருக்கா? நான் எங்க போனான்னு தேடிட்டு கிடந்தேன் நானு. வரட்டும் அவளுக்கு. அப்புறம் மருமக என்ன சொல்றா? நல்லா பாத்துக்கிறாளா உனைய? இல்ல ஏதோ ஒண்ணு பண்றாளா? அவ என்ன பண்ண போறா? என்கிட்ட எல்லாம் வாள் ஆட்ட முடியாது, ஒட்ட நறுக்கிடுவேன். அப்படிதான் இருந்துக்கணும். நீ சொல்றத கரெக்டு. கொஞ்சம் கூட பாவம் பாத்திரக்கூடாது. சரி, அவளை விட்ரி. எங்க மாப்பிள்ள வரலையா? நீ மட்டும் வந்திருக்க? எப்படி வந்த? பஸ்லயே வந்துட்டியா? ஆமாம்மா, நானே வந்துட்டேன். அவங்க வேற வேலை இருந்துச்சுன்னு போயிட்டாங்களா. சரி, நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு தான் ஃப்ரீ பஸ் இருக்குல்ல, ஏறி வந்துட வேண்டியதா. என்ன காசா போகுது? நீ சொல்றது சரிதான். சரிம்மா, அதான் இது மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் எல்லாருக்கும் வந்திருக்காமா? ஐயா, இது தெரிஞ்சது வந்தாளவ. நான் கூட பாசமா தான் பார்க்க வந்தான்னு நினைச்சேன். எல்லாத்தையும் புடுங்கிட்டு தான் போவா போலயே. என்னம்மா குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்லடி, ஒன்னும் இல்லை. ஆமா, கொடுத்தாங்க. உனக்கு தெரியாம இருக்க போது உங்க அத்தைகள்லாம் வந்திருக்கோம்ல, அதுக்குதான் சொன்ன உனையும். சீக்கிரம் ரேஷன் கார்டு எழுதி போடுன்னு. நீ கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகி ரேஷன் கார்டு தான் உட்காந்து கிடக்குற. சொல்றத பேச்சு கேக்குறிய நீ? அது எழுதிக்கலாமா? எங்க அத்தைக்கு வந்ததும் எங்க அத்தை அங்க கொடுக்கணும் இங்க கொடுக்கணும்னு கொடுத்துட்டாங்க. அதான் உங்ககிட்ட இருக்குமில்ல, எனக்கு செலவுக்கு மட்டும் கூட பாதிய. தெரியாதாடி உன்னைய பத்தி? உன் புத்தி பத்தி தெரியாதா? சின்ன வயசுல இருந்து இப்படியாதான் இருப்பியா நீ? அப்ப நீ இப்ப என்னங்கிற? தரவே தரமாட்டியா? அப்ப எனக்கு அது கூட உரிமை இல்லையா? நீ எனக்கு தரமாட்டியா? நீ தரலினா மட்டும் நீ அப்படி போயிருவா போற. எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு தான் போவ. அந்த முடிவில் தான் வந்திருக்க, வாங்கிக்கோ. அப்ப அண்ணி எதோன்னு சொல்லுவாங்கல்லம்மா. என்ன பண்றது? உன்னை சமாளிக்கிறதுக்கு நான் அவளையே சமாளிச்சுட்டு போயிருவேன். 2 பேரும் என் தொலை உருட்டுறீங்கப்பா சாமி. என்னத்த, என்னாச்சு? தலை உருக்குதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஐயே, இவ இப்ப வந்தா? இல்ல மருமகளே, இல்ல, நான் தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு அப்படி கேட்டுச்சாக்கும்? தலை வலிக்குது மருமகளே. அப்படியாத்த? ஒரு இஞ்சி டீ வேணா போட்டு கொடுக்கட்டா? அப்பா உடனே நடிச்சிருவாப்பாவ. வேண்டாம் சின்ன பொண்ணு, இப்பதான் சாப்பிட்ட, வயிறு கும்முன்னு இருக்கு. நான் அப்புறமேல சாயங்காலம் போல நான் குடிச்சுக்கிறேன். சரி அத்த. மித்ரா, உனக்கு டீ காப்பி எதுவும் வேணுமா? போட்டு தரட்டா? இல்ல, நீ பஸ்ல வந்தனா இறங்கினோன்னு பஸ் ஸ்டாண்ட்ல இளநீ கடையை பார்த்தோன்னு நான் ஒரு இளநீ குடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லா தான் இருக்கு. நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். இந்த மொட்டை வெயில எவன் டீ குடிப்பா? சரியாதான் சொன்ன மித்ரா. என்னமோ நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். இந்த மொட்டை வெயில் அப்படி அடிக்குதப்பா, தாங்க முடியறது இல்ல. இப்பயே எப்படின்னா பங்குனி சித்திரையில வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா நீ, ஆமா. மித்ரா, சாப்பிட்டு வந்தியாம்மா? சாப்பிடுறியாம்மா? இப்போ பசிக்குதா உனக்கு?
இல்லம்மா, அதான் சொன்னனே இளநீ குடிச்சேன்னு, அது ஃபுல்லா இருக்கு. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். அது ஃபுல்லா இருக்கு, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். இவன் என்ன திடீர்னு வந்திருக்கா? இவ இப்படி எல்லாம் வரமாட்டாளே அடிக்கடிக்கு. இப்ப என்ன காரணத்தோட வந்திருக்கான்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? ஓ, அப்படி போகுதா சேதி. அந்த 5000 ரூபாயா அம்மிக்கிட்டு போறக்கு வந்துட்டாளா? அதானே பார்த்தேன். வாங்காம போக மாட்டாளா இவ? என்ன நீ குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மித்ரா, நீ திடீர்னு வந்திருக்கியா, அதான் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஏன் நீ எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரல, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் அப்படியெல்லாம் சொல்லல. உங்க அம்மா உங்க வீடு, நீ வரதானே செய்வேன். நான் அப்படியெல்லாம் சொல்லல. ஏதோ ஒன்று விஷயமானு கேட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு எப்படி தெரியாத மாதிரி கேக்குறாரு. நான் காசு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன்னு தெரியும், ஆனாலும் என் வாயிலிருந்தே வர வைக்கணும் உங்களுக்கு. அதுல ஒரு சந்தோஷம். சொல்றேன், எனக்கு என்ன பயமா? என்ன மீனா என்னை சொல்லிட்டு நீ குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? இல்ல, நீ நான் என்ன பேச போறேன்? என்ன கேட்டீங்க? எதுக்கு வந்தேன்னு தானே தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க பாத்தீங்களா? அந்த 5000 ரூபாய் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல பாதி வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கு செலவுக்கு வேணும். ஐயோ, நினைச்ச மாதிரி அதுக்காக தானே வந்திருக்காவ. இவ கூட என்ன சண்டையும் போட முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. நம்ம இருக்கிற டென்ஷனுக்கு வேணுமோ பண்ணிட்டு போகட்டும். என்ன நீ பேசாம நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மித்ரா, ஒண்ணு இல்ல. நீ வந்த வேலை அதானே, பண்ணிட்டு போ. இப்ப யாரும் நீ எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏண்டி, பொங்கல் கொடுத்த 3000 ரூபாய் உனக்கு ஃபுல்லா கொடுத்தேன்ல, அதுவும் உனக்கு கொடுத்தேன், இதையும் வந்து கேக்குறியா? என்னடி பண்ணிட்டேன் நானு? அம்மா, ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்காதம்மா. முடியுமா முடியாதம்மா அது மட்டும் சொல்லுமா. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, கொண்டு போ. நினைச்சு சாதிச்சிட்டீல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.